My Harvest வந்து 2018 கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணோம். பட் விவசாயம் அப்படின்ற விஷயத்துக்கு வர்றது வந்து ஒரு 8 வருஷம் முன்னாடி. காலையில் எல்லா பொருளும் வந்து இறங்கும், குவாலிட்டி செக்லாம் பண்ணிவிட்டு கஸ்டமர்ஸ்க்கு பேக் பண்ணி சேம் டே டெலிவரி. ஸோ இது வந்து எங்கேயுமே தேக்கி வச்சு கோல்ட் ஸ்டோரேஜ் போட்டு உங்களுக்கு ஒரு ஃபார்ம்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான டைம் 1 டேக்கு மேலே போகாது. இது வந்து ஒரு சாய்ஸ் தான். வீட்டில் இருந்து சின்ன மாடி தோட்டம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நானும் ஹஸ்பண்டும் டிசைட் பண்ணோம் ஒரு ஃபார்ம் எடுத்து பண்ணலாமா. சிட்டிலேருந்து கிராமத்துக்கு போகிறோம், நிலம் கூட கிடையாது எங்களுக்கு. சொல்ல போனால் இனிமேல் தான் நாங்கள் போய் தேடணும், இனிமேல் தான் லீஸ் எடுக்கிறோம், இனிமேல் தான் ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கணும். ஸ்டாலின் ஃபார்மிங் பண்ணாங்கன்னா நான் விற்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிளான் இருந்துச்சு. பட் இது பெரிய கம்பெனியாக வாக்கி இது பெருசாக பண்ணணுன்றதுலாம் அப்போது டூ பிக் டு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு. அதாவது கன்சியூமர்ஸாக சிட்டியில் இருக்கிற நமக்கு நம்ம உணவு எங்கேருந்து வருது, இதுக்கு முன்னாடி என்ன உழைப்பு இருக்குது, இது வந்து உண்மையிலே சீசனாக சாப்பிடலாமா, அது வந்து எனக்கு கன்சியூமராக இது தெரியாமலே நான் வளர்ந்துட்டேனேன்னு தோணுச்சு. முருங்கைக்கீரை வந்து வருஷம் ஃபுல்லாக வரும்னு நம்பிட்டு இருந்தேன். நான் விவசாயம் பண்ணப்போ தான் தெரியுது அதுவுமே சீசனல் தான். நாங்கள் சென்னையில் ஃபார்மிங் பண்ணலை. ஃபார்மிங் பண்ணுறது கிராமங்களில், விவசாயங்கள் பண்ணுற அதே ஊர். ஃபார்மிங் வந்து கிராமங்களில் இன்னும் திண்டுக்கல், தேனி, கம்பம் அது மாதிரி எல்லா ஊர்களையும் தான் நாங்கள் வந்து விவசாயிகள் இருக்காங்க, அவங்கவுங்க நிலத்தில் அவங்க வேலை செய்கிறாங்க. பட் அதுக்கான சந்தை இன்னைக்கு என்னமோ மெட்ரோவில் தான் இருக்குது. நியாயமாக பண்ணோம், இதுக்கு எவ்வளோ தூரம் இறங்கி கஷ்டப்படணுமோ அதுக்கு நாங்கள் ரெடியாக இருந்தோம். இன்றைக்கி அதுக்கான ஒரு டீமையும் பில்ட் பண்ணியிருக்கோம். பீப்புள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் உழைக்க ரெடியாக இருக்கிறோம். தவறுகள் பண்ணி அதில் என்ன பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டோம். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். நஞ்சில்லா உணவு அப்படிங்கிற ஒற்றை கான்செப்டை வந்து தாரக மந்திரமாக வச்சு செயல்பட்டுட்டு வர மை ஹார்வெஸ்டோட ஃபவுண்டர் அர்ச்சனா அவர்கள்கிட்ட தான் இன்னைக்கு பேச போகிறோம். வாங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கீங்க மேம். மை ஹார்வெஸ்ட் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு, அந்த ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மை ஹார்வெஸ்ட் வந்து 2018 கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணோம். பட் விவசாயம் அப்படின்ற விஷயத்துக்கு வர்றது வந்து ஒரு 8 வருஷம் முன்னாடி. கார்பரேட் வேலையெல்லாம் விட்டுட்டு கிராமத்துக்கு போய் நம்மளே விவசாயம் பண்ணலாமேன்னு ஆரம்பித்தோம். ப்ராப்பராக ஒரு கம்பெனியாக பண்ணணும்னு தோணுது வந்து 2018. கார்பரேட் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த ஒரு லைஃப் ஸ்டைலுங்கிறது அது ஒரு தனி இல்லை. பட் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ விவசாயம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். குறிப்பாக வந்து அந்த ஒரு பின்புலம் இல்லாமல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ. ஸோ அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டது என்னெல்லாம்? இது வந்து ஒரு சாய்ஸ் தான். அதாவது தெரியும் நம்ம வந்து லைஃப் லாங் இந்த வேலையை செய்ய போகிறோமா இல்லை பிடிச்ச எதையாவது செய்ய போகிறோமா அப்படின்னு பார்க்குறப்போ வீட்டில் இருந்து சின்ன மாடி தோட்டம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. நம்ம வீட்டில் விளைஞ்ச அந்த கீரையோ தக்காளியோ சாப்பிட்றப்போ டேஸ்ட்டும் நிறையா நல்லா இருந்தது, ஹெல்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் நானும் ஹஸ்பண்டும் டிசைட் பண்ணோம் நமக்கு தேவையானதை மட்டும் விளைவிக்கலாமா, ஒரு ஃபார்ம் எடுத்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் அங்கே ஆரம்பிச்சிச்சு. கம்ப்ளீட்டாக வேலையை விட்டுட்டு போவோன்றப்போ வந்து தெரியும் லைஃப் ஸ்டைல் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இங்கே ஒரு சேலரி கிடச்சிது. மாத கடைசியில் என்ன வேலை செய்கிறோமோ இல்லை ட்ராவல் ஆப்பர்ச்சுனிட்டி, க்ரோத் எல்லாமே நம்ம வந்து புதுசாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அண்ட் எல்லாருமே சொன்னாங்க ஒருத்தர் வேலையை விடலாமே, ஏன் 2 பேரும் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு. பட் எங்கள் 2 பேர் ஸ்கில்ஸ் ரொம்ப காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ நான் வந்து மார்க்கெட்டிங் பார்த்துப்பேன், அவங்க வந்து ஆப்ரேஷன்ஸ் பார்த்துப்பாங்க. ஃபார்ம் பண்ணுறப்போ 2 பேரும் நான் எப்படியும் விற்பனை பண்ணுறதா ரொம்ப கஷ்டம் விவசாயம் பண்ணுறது. ஸோ ஸ்டாலின் ஃபார்மிங் பண்ணாங்கன்னா நான் விற்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிளான் இருந்துச்சு. பட் இது பெரிய கம்பெனியாக வாக்கி இது பெருசாக பண்ணணுன்றதுலாம் அப்போது டூ பிக் டு ட்ரீம் மாதிரி. ஓகே. ஸோ சிட்டிலேருந்து கிராமத்துக்கு போகிறோம், நிலம் கூட கிடையாது எங்களுக்கு. சொல்லப்போனால் ஃபார்மிங் சொந்தமாக எங்கள் நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் போய் பண்ண போகிறோன்னு கூட கிடையாது. இனிமேல் தான் நாங்கள் போய் தேடணும், இனிமேல் தான் லீஸ் எடுக்கிறோம், இனிமேல் தான் ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கணும். ஏன்னா பின்புலம் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி படித்தது இன்ஜினியரிங், பட் பண்ணிடலாம் கற்றுக்கலான்ற ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அண்ட் எனக்கும் ஸ்டாலினுக்கும் ஃபஸ்ட்லேருந்தே வி வேர் நாட் சேசிங் மணி. பெருசாக இந்த யூஷுவல் செக்லிஸ்ட் இருக்கும் இல்லையா, இந்த வயசில் வீடு கட்டணும், இந்த வயசில் ஃபாரின் போகணும், கார் வாங்கணும், அந்த மாதிரி பிளான்ஸை விட எங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வி வேர் நாட் காசு சேர்க்கணுங்கிறது மட்டும் இல்லை, பிடிச்ச விஷயத்த செய்யணும் அண்ட் கிராமங்களில் நிறைய வேலைவாய்ப்பு உருவாக்கணுங்கிறது நாங்கள் சின்னதுலேருந்தே நினச்சி சில விஷயங்களோட ஒரு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோன்னா பல ஆசைகள். அதாவது நான் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பேன்,
இன்றைக்கி நான் ஸ்கூல்லலாம் விவசாயத்தை பற்றி பேசுகிறேன், நான் டாக்டராக ஆசைப்பட்டேன், இன்றைக்கி வந்து நான் வந்து நோய் வராமல் இருக்கிறதுக்கு நல்ல ஃபுட் எப்படி சாப்பிடணும்னு சொல்லுவேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து வந்தது தான் இப்போ மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸுங்கிறது திருப்திகரமாக இருக்குது. மேம் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, 2018 தான் வந்து கம்பெனியாக வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கான ஃபார்ம் நமக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக இருந்தது. எப்போ வந்து இல்லை சென்னை முழுக்க கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ வந்துச்சு? இப்போ நமக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறோம் இல்லையா, கொஞ்சம் கீரை, கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் குக்கும்பர் அந்த மாதிரிலாம் போடுறப்போ இதுக்கான விலை கிடைக்கல. லைக் இது எங்கே போய் நமக்கு தேவை கொஞ்சம் 2 கிலோ 3 கிலோ, பட் நமக்கு ஒரு 20-30 கிலோ வருதுன்னா கடைகளில் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அப்போ கடைகளும் இத்தனை கிலோக்கு மேலே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆர்கானிக் தான் பண்ணுறப்போ நிறையா அவங்களுக்கு சந்தைப்படுத்துறதுல சிக்கல் இருந்துச்சு. அண்ட் அதையுமே நாங்கள் வந்து 45 கிலோமீட்டர் இங்கேருந்து எங்கள் ஃபார்ம், அங்கேருந்து அந்த ஒரு 10 கிலோ வெள்ளரிக்காய்க்காக அங்கேருந்து வருவோம், வந்து இங்கே கொடுப்போம். அப்புறம் அதில் 1008 கேள்வி இருக்கும், இது ஆர்கானிக் தானா, இது ஏன் பார்க்க ஸ்கின் இந்த மாதிரி இருக்குது, இது வந்து சீசன் டைமில் இருக்கா. ஸோ நமக்கு பெரிய டிஸ்கனெக்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. அதாவது கன்சியூமர்ஸாக சிட்டியில் இருக்கிற நமக்கு நம்ம உணவு எங்கேருந்து வருது, இதுக்கு முன்னாடி என்ன உழைப்பு இருக்குது, இது வந்து உண்மையிலே சீசனாக சாப்பிடலாமா, அந்த மாதிரி நம்ம வெறும் ஃபுட் ஏதோ அறக்க பறக்க சாப்பிட்றோம் ஓடுறோன்றதில் வி லாஸ்ட் நேச்சர் கூடயும் ஃபுட்டு கூடயும் ஒரு பெரிய கனெக்ட் இல்லை. அது வந்து எனக்கு கன்சியூமராக இது தெரியாமலே நான் வளர்ந்துட்டேனேன்னு தோணுச்சு. இப்போ ஏன் தக்காளி சாப்பிட்ணும், ஏன் கேரட் சாப்பிட்ணும், இது முருங்கைக்கீரை வந்து வருஷம் ஃபுல்லாக வரும்னு நம்பிட்டு இருந்தேன் நான். விவசாயம் பண்ணப்போ தான் தெரியுது அதுவுமே சீசனல் தான், சில மாதங்கள் தான் உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த புரிதலும் இல்லாமல் சிட்டியில் வளர்ந்துட்டோமேன்ற ஒரு ஏக்கம் ஃபஸ்ட்டு புரிஞ்சிச்சு. ரெண்டாவது, இயற்கை விவசாயம் பண்ணுற அவ்வளோ கஷ்டத்துக்கு சம்பாதிச்ச காசை பார்த்தீங்கன்னா இத்தினோண்டு, நாட் ஈவன் போர்ஷன் ஆஃப் நாங்கள் பழைய சேலரி. ஆக்சுவலாக இங்கே எதிர்பார்ப்பு பழைய சேலரியை இதில் மீட் பண்ண முடியாதுன்னு தெரியும். பட் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளவு மெனக்கெட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு இவ்வளோ விவரமாக இருக்கிறோன்னு நம்புற நமக்கே கஷ்டமாக இருக்குன்னா, அப்போ அந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு வயசான ஒரு தாத்தாவோ ஒரு அம்மாவோ என்ன பண்ணுவாங்க? ஸோ விவசாயம் பண்ணுங்க நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம், பட் அதில் இருக்க சேலஞ்சஸ் நம்ம யாருமே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலை, இல்லை அவங்களுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்கல. அது வந்து ஒரு பெரிய குறையாக நான் பார்த்தேன். ஸோ இப்போ இந்த விவசாயமும் கன்சியூமர்ஸும் பேசிக்கணும், இந்த தொடர்பை ஏற்படுத்திக்கணும்னா அதுக்கு ஒரு தேவை இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும், விளைவிக்கிற பொருளுக்கு நியாய விலை கிடைக்கணும், நமக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைக்கணும், நம்புற மாதிரி எப்பயுமே கிடைக்கணும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணால் தான் நம்பிக்கை வரும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்ம மட்டும் பண்ணால் பத்தாது, எல்லாருமே வந்து விவசாயினாலே சூசைட் பண்ணிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்குறப்போ ஒரு 10 வருஷம் நம்ம இதுக்கான வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 20 வருஷம் கழிச்சு விவசாயம் இருக்காது. இன்றைக்கி ஊரில் கிராமங்களில் 40 வயசுக்கு இல்லை யாருக்கும் விவசாயம் தெரியலை, பண்ண ஆசைப்படுறவங்களுக்கு அது வந்து சோறு போடாது. நீ ஊரை விட்டு தயவு செஞ்சு போயிடுன்னு சொல்லி 10,000 ரூபாய்க்கு வெளியூருக்கு வேணால் போயிடு, இங்கேருந்து நீ கஷ்டப்படாதுன்னு சொல்கிற சுச்சுவேஷனை மாற்றணும்னா ஆர்கானிக் ஃபார்மிங் தான் ஒரு லைட்டாக ஒரு ஹோப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம செய்ய கற்றுக்கினப்ப இன்னும் நிறைய பேர் செய்ய வைக்கலாமே. கேன் இட் பிகம் அ மூவ்மெண்ட்? ஒரு நஞ்சிலா உணவு வந்து தவற விட்ட 40 வருஷ பிரச்சனைகளை ஒரு 10 வருஷம் மெனக்கெட்டோன்னா சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நிறையா எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லி கேட்கவும் எங்களுக்கு வந்து நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் வந்தது. எனக்கு என்ன சந்தேகம்னா, யூஸ்வலாக சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபுல்லாக கம்பெனிஸ் அதை மட்டும்தான் பார்க்க முடியும். பட் வந்து சென்னையில் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அது எப்படி சாத்தியம் ஆயிடுச்சு? நாங்கள் சென்னையில் ஃபார்மிங் பண்ணலை. ஃபார்மிங் பண்ணுறது கிராமங்களில் விவசாயங்கள் பண்ணுற அதே ஊரில். ஏன்னா நம்ம எல்லாருமே வேலையை விட்டுட்டு வாங்க எல்லோரும் ஃபார்மிங் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபார்மிங் வந்து கிராமங்களில் இன்னமும் திண்டுக்கல், தேனி, கம்பம் அந்த மாதிரி எல்லா ஊர்களையும் தான் நாங்கள் வந்து விவசாயிகள் இருக்காங்க, அவங்கவுங்க நிலத்தில் அவங்க வேலை செய்கிறாங்க. பட் அதுக்கான சந்தை இன்றைக்கி என்னமோ மெட்ரோவில் தான் இருக்குது. ஸோ சிட்டியில் உள்ளவங்க தான் மொதல் அதுக்கான அவேர்னஸ் வந்து அது இது விலையை மட்டும் நமக்கு ஆர்கானிக்னாலே காஸ்ட்லிங்கிற பிம்பத்தை தாண்டி எனக்கு அஃபோர்ட் பண்ண முடியும், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, நான் போய் ஆர்கானிக் கடையாக தேடி போகிறேன், எனக்கு அங்கே குவாலிட்டி கிடைக்கல, இல்லை தேவையான பொருள் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்குற மக்கள் இப்போ நிறைய பேர் எங்கள் சிட்டியில் இருக்கிறாங்க. அந்த பிரச்சனை ஏன்னா நாங்கள் கடைக்கு கொடுத்தப்போ பார்த்துருக்கேன், ஆரம்பத்தில் வரவங்களுக்கு தான் நல்ல காய் கிடைக்கும். நீங்கள் பொறுக்கி நீங்கள் நல்லதெல்லாம் எடுத்துடுவீங்க, கொஞ்சம் ஒரு 1 hour 2 hours கழிச்சு கடைக்கு நீங்கள் ஆர்கானிக் ஷாப்புக்கு போனால் எல்லாருடைய மிச்சம் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆர்கானிக் ஷாப்பை தேடி நான் வந்துட்டேன், வந்த பிறகு எனக்கு குவாலிட்டி கிடைக்கலங்கிறது அடுத்த பிரச்சனையாக பார்த்தோம். ஸோ எங்களுக்கு வந்து சிட்டியில் வந்து மார்க்கெட் இருக்குது, தேவை இருக்குது, ஆனால் இங்கே வந்து மார்க்கெட் ஆக்சஸ்லேயும் ப்ரைஸிங் அவைலபிலிட்டி, ஏன்னா சில பேர் 2-3 தடவை நல்லா கொடுப்பீங்க ஆர்கானிக், ஆனால் உங்களால் வருஷம் ஃபுல்லாக கொடுக்க முடியாது.
இது வாய்ப்பே இல்லை, ப்ளஸ் ஆர்கானிக் நம்பிக்கை இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்கிறப்போ இட் காட் இன்ட்ரெஸ்டிங், இதை நம்ம சால்வ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 6 years ஆகிடுச்சு மை ஹார்வெஸ்ட் ஆரம்பிச்சு. இந்த 6 வருஷத்தில் நிறைய படிப்பினைகள் வந்து எங்களுக்கு ஃபார்மர் சைட்லேயும் இருந்திருக்கு, கன்சியூமர் சைட்லேயும் இருக்குது. அண்ட் எல்லா கஸ்டமருமே எங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டியாக நாங்கள் ஒர்க் பண்ணுறப்போ we are all in this together. ஆக்சுவலாக வந்து தேனி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள்லையும் வந்து பயிரிடுறீங்க அப்படின்னீங்களா? அங்கே இருந்து அந்த ஃபுட்டெல்லாம் வந்து எப்படி இங்கே கொண்டு வரீங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும்? இப்போது தேனியில் வந்து நமக்கு ஒருத்தர் தக்காளி விளைவிக்கிறார் அப்படின்னா, பொதுவாக மை ஹார்வெஸ்ட் இல்லாத பட்சத்துலையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தை வந்து ஊரில் பஸ்ஸில் போட்டு விடுவாங்க, இல்லை பக்கத்து ஊருக்கு வந்து அவங்க வண்டியில் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நமக்கு நைட்டு பறிப்பாங்க. சாயங்காலம் இப்போ தக்காளி நான் வந்து 60-70 கிலோ கேட்டிருக்கேன் அப்படின்னா, மொதல் நாள் சாயங்காலம் தான் அவங்க அறுவடையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு பஸ்ஸில் போடுவாங்க. காலையில் நமக்கு அந்த பஸ்ஸு வந்து நமக்குன்னு தனியாக மை ஹார்வெஸ்ட்டுக்காக வரும், பிக் பண்ணிட்டு வந்துடுவோம். எல்லா ஊர்களையும் இந்த மாதிரி வருது. ஸோ சப்ளை செயின் வந்து இன்றைக்கி கோயம்பேடு மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட் ஆர்கானிக்கு இல்லை. அப்படிங்கிறப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெனக்கெடல் பண்ணி இது ஆட்டோவில் கொண்டு வரதா. இப்போ திருவள்ளூரில் மிக மிக அருகில் சென்னைக்கு, அங்கே உள்ள ஒரு 15-20 விவசாயிகளுக்கு நம்ம ஃபார்ம்லேயே போய் காலையில் எல்லாமே வெண்டைக்காய், கீரை எல்லாமே காலையில் தான் அறுவடை பண்ணுவோம். எதுவுமே எங்கள் மை ஹார்வெஸ்ட்டில் ஸ்டாக் பண்ண மாட்டோம். ஸோ தக்காளி ஊர்லேருந்து காலையில் வருது, வேறு ஊர்லேருந்து பப்பாளி வருது, திருவள்ளூர்லேருந்து கீரை வருதுன்னு எல்லா ஊர்லேருந்து உள்ள பொருளும் சென்னையில் ஒரு வேர்ஹவுஸ் ஃபெசிலிட்டி மாதிரி வச்சுருக்கோம். அது ஆக்சுவலாக வேர்ஹவுஸோட பேக் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். காலையில் எல்லா பொருளும் வந்து இறங்கும், குவாலிட்டி செக்லாம் பண்ணிவிட்டு கஸ்டமர்ஸ்க்கு பேக் பண்ணி சேம் டே டெலிவரி. ஸோ இது வந்து எங்கேயுமே தேக்கி வச்சு கோல்ட் ஸ்டோரேஜ் போட்டு உங்களுக்கு ஒரு ஃபார்ம்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான டைம் 1 டேக்கு மேலே போகாது. மற்ற மாவட்டங்கள்ல இருந்தும் இங்கே வேர் ஹவுஸுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வருது இல்லையா? அப்போ மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுத்துருப்பீங்கல்ல, எப்படி வந்து மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளை வந்து ஒருங்கிணைச்சிங்க மை ஹார்வெஸ்டோட? இது வந்து ஒரு பெரிய தேடல். நான் சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து கம்பெனியே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 2 வருஷம் வந்து நானும் ஹஸ்பண்டு அண்ணா 3 பேர் வந்து நிறைய ஊர்களுக்கு பயணம் செஞ்சோம். அதாவது இயற்கை விவசாயம் நல்லதுன்னு தெரியும் தான், பட் அது லாபகரமாக இருக்குமா, அது சாத்தியமா, பூச்சி வருமே என்ன பண்ணுவாங்க, நமக்கு இருக்கிற கேள்விகள் அவங்கள என்ன செய்கிறாங்கன்னு கண்கூடாக பார்க்கறதுக்கப்புறம் தான் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா மெனக்கெடல் இருக்குது, இதுக்கு உழைப்பு ஜாஸ்தி ஆனால் இது சாத்தியம், செலவு ஜாஸ்தி ஆனால் இது சாத்தியம், இதுதான் அவசியம். இப்போ ஏன்னா நான் பார்த்ததுலேயே நான் நிறைய ஃபார்மர்ஸ் மீட் பண்ணேன், ஆர்கானிக் பண்ணுற யாருமே சூசைட் பண்ணிக்கலங்க. ஒரு நம்ம பேப்பரில் எல்லாம் படிச்சிருக்கோம், நாங்கள் எப்படி ஐயோ விவசாயினாலே கடன் அவங்க எல்லாமே வந்து கஷ்டப்படுறாங்கன்றப்போ, இந்த நான் மீட் பண்ண இந்த இயற்கை விவசாயிகள் எல்லாருமே வந்து தற்சார்பு வாழ்க்கைன்னு ஒரு புது கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என் நிலத்துக்கு தேவையான உரத்தை நானே தயார் பண்ணிப்பேன், எந்தையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டில் வர மக்கிற குப்பையை நான் வந்து அங்கே போய் கம்போஸ்ட்டாக போடுவேன், இல்லை நாங்கள் வந்து மரத்துலேருந்து வர இலையெல்லாம் நாங்கள் வந்து இந்த பக்கம் இந்த குழி தோண்டி அதை நாங்கள் உரமாக்கி போடுவோம், இல்லை மாட்டு சாணத்தில் நாங்கள் கோமியம்லாம் யூஸ் பண்ணி பஞ்சகாவியாக செய்வோம். எதையாவது ஒன்று வந்து இயற்கையில் பரவலாக நிறைய விஷயம் இருக்குது, நம்ம கோட்டை விட்டுட்டோம் யூஸ் பண்ணாமல். இயற்கை விவசாயம் செய்கிறதுனால என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்து தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி நான் போகிறேன் அப்படின்ற அந்த விஷயத்தை அவங்களாம் சொல்லி நம்பிக்கை கொடுத்தாங்க. அதனால் எங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற உந்துதல் ஜாஸ்தியாச்சு. ஓகே, இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறப்பவும் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரியே நிறைய மிக்ஸ் அதை சுற்றி இருக்குது. லைக் அது நம்பலாமா வாங்கலாமா அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் மீறி ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகிறப்போ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி கடந்து வந்தீங்க? ஸ்ட்ரகிள்ஸ் நான் சொல்லணும்னா, ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிஸ்னஸே கஷ்டம். அண்ட் எங்களுக்கு நாங்கள் பிஸ்னஸ் ஃபேமிலி கிடையாது, ஃபஸ்ட் ஜெனரேஷன். ஸோ நிறைய விஷயம் வந்து நம்ம தவறி விழுந்து தான் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் நல்லது எனக்கு நான் திரும்பி பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப நான் கிராட்டிடியூடாக இருக்கிறது வந்து எனக்கு நிறைய மென்டார்ஸ் இருந்திருக்காங்க. நான் ஹெல்ப்பு கேட்ட நிறைய பேர் வந்து அவங்க லெவலில் மீறி நமக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க. அது நாலேஜ் ஷேரிங்காக இருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம், இல்லை நான் இங்கே ஏதாவது நிறையா நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு ஒர்க் ஆகலை, இதெல்லாம் நீ பண்ணாத, காஷியஸாக இரு அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸாக இருக்கலாம். ஸோ நிறைய இடத்துல வந்து நமக்கு இந்த சொசைட்டி தான் நம்ம வளர்த்து விடுற ஒரு சொசைட்டியின் பிள்ளை மாதிரி சரண்டர் ஆகிருக்கும். எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சவங்க கூட சேர்ந்து நம்ம கொலாபரேட் பண்ணலாம், இல்லை கற்றுக்கலாம். அந்த மாதிரி நிறைய மென்டர்ஸ். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கூட எங்களுக்கு வந்து ஃபேமிலி பேக்ரவுண்டில் வந்து யாரும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நாங்கள் வேலையை விட்டுருக்கோம், எங்கள் வீட்டில் வேறு நான் இனிஷியல் டேஸில் பேச மாட்டேன். ஸோ நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் பார்க்குறப்போ எங்களுக்கு முதலீடு பண்ணவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் மீட் பண்ண மென்டர்ஸ் தான் எங்களுக்கு வந்து கம்பெனியில் இன்வெஸ்ட்டும் பண்ணாங்க. அப்படிங்கிறப்ப லேர்னிங்காக நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஹங்கிரியாக இருந்தோம். எங்களோட இது வந்து நாங்கள் கமிட்டட், நியாயமாக பண்ணோம்,
இதுக்கு எவ்வளோ தூரம் இறங்கி கஷ்டப்படணுமோ அதுக்கு நாங்கள் ரெடியாக இருந்தோம். இன்றைக்கி அதுக்காக ஒரு டீமையும் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பீப்புள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் உழைக்க ரெடியாக இருக்கிறோம். இதுக்கு நாங்கள் லேர்ன் பண்ணுறது நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய பேரை சந்திச்சிருக்கோம், தவறுகள் பண்ணி அதில் என்ன பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டோம். இப்போ கோவிட் அப்போல்லாம் எங்கள் மாடலே மாறிடுச்சு. சப்ஸ்கிரிப்ஷனில் இருந்தோம், ஆர்டர் டெலிவரியாக மாறிடுச்சு. கோவிட் அப்போது எல்லா நாளும் வேலை செய்ய வேண்டியிருந்துச்சு. ஊரே வந்து வேலை செய்ய முடியாமல் இருந்தப்போ நாங்கள் வந்து நான் ஸ்டாப்பாக இருந்தோம். அது எல்லாமே புதுசு புதுசாக பிரச்சனை, நமக்கு தெரியாத பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கான மனதைரியம் மட்டும் நமக்கு இருக்கணும், பண்ணலான்ற மாதிரி. ஸோ ஃபயர் ஆக்சிடெண்ட் பார்த்தாச்சு ஃபார்மில். நிறையா வண்டிகள் வந்து வெளில போகிறப்போ திடீர்னு போலீஸ் வந்து நீ என்ன ஜொமேட்டோவா பிக் பாஸ் கேட்டால் நீ ஏன் நோட்டு டெலிவரி பண்ணுன்னு கேட்குறப்ப இல்லைங்க நாங்களும் நியாயமாக பண்ணுறோன்னு பேசினது. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மழை வெள்ளத்தில் ஃபார்ம் டேமேஜ் ஆகிருக்கு. டெலிவரி போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் தண்ணியில் நாங்கள் நீங்கிட்டு போயெல்லாம் டெலிவரி பண்ணியிருக்கோம். சிக்கான ஒரு பேரண்ட்டுக்காக நாங்கள் டெலிவர் பண்ணுறப்போ அந்த சம்பவங்கள். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா காசு பிரச்சனையிலேருந்து எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. பட் அதுதான் வந்து எங்களோட ஜேர்னியை ஸ்ட்ராங்கராகவும் ஆக்கியிருக்கு. ஒரு தடவையும் அந்த பாடங்களாக மாறினதுனால என்னால் இன்னைக்கு வந்து ரொம்ப அடுத்த பிரச்சனையாக ஆல்ரெடி தெரிஞ்ச பிரச்சனை இந்த பி இந்த சி சொல்யூஷன் யூஸ் பண்ண புது பிரச்சனையாவா கற்றுக்கலாம் அப்படின்னு we are ready for it. அண்ட் இப்போ வந்துட்டு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து ரொம்ப பூமிங்கில் இருக்குது. அண்ட் இப்போது செப்டோ அந்த மாதிரியான நம்ம ஆர்டர் போட்டால் ஒரு 5 minutesல வந்து வந்துடும் வீட்டுக்குள்ளே. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறப்போ அதில் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது? இப்போது செப்டோ மாதிரியான நிறுவனங்கள் கூட போட்டிகள் இருக்கா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை நீங்கள் டெலிவர் பண்ணுறப்போ? இது வந்து ஒரு கஸ்டமர் சேஞ்ச். எல்லாருமே வந்து எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும், எனக்கு குயிக்காக வேணும்னு எதிர்பார்ப்பு வந்திருக்கு. நாங்கள் இன்னும் அந்த இன்ஸ்டன்ட் கேமுக்குள்ளே வரலைங்க. எங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ட் கேம் வந்து அவசியம்னு ஒரு பக்கம் பட்டாலும் இன்றைக்கி சப்ளை செயின் வந்து ஆர்கானிக்கு அது ஆர்கனைஸ்டாக இல்லை. எல்லா நாளும் நமக்கு வரும், உடனே 10 நிமிஷத்தில் கொடுக்குறோம், அது உடனே பழுத்துரும் உடனே. ஸோ சப்ளை செயின் வந்து இஸ் நாட் ரெடி, நாங்கள் ரெடியாக இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு we are not on Zepto அதெல்லாம். பட் இ-காமர்ஸ் ஆன்லைன்லலாம் பண்ண முடியும். நாங்கள் வந்து ஃபிகரிங் இட் அவுட். எங்களது எல்லா ஆர்டர்ஸும் ஆன்லைனில் வருது. சென்னையில் ஹோம் டெலிவரி பண்ணுறோம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்னையில் நீங்கள் இங்கேருந்து அந்த கேளம்பாக்கம் சைடு வரைக்கும் பண்ணுறோம், மஹிந்திரா யூனிவர்சிட்டி வரைக்கும் டெலிவரி பண்ணுறோம், அந்த பக்கம் ஆவடி. ஸோ என்டையர் சென்னை அண்ட் பெரிஃபெரல்ஸ் நாங்கள் குயிக்காக எங்களால் பண்ண முடியுது. பட் அதை தாண்டி இந்தியா ஃபுல்லாக வந்து இப்போ தான் லேர்ன் பண்ணுறோம். ஏன்னா பாரம்பரிய அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 6 வெரைட்டி வச்சுருக்கோம். அது வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்காது. இப்போ சில எல்லாமே சீசனல் இது. ஸோ ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வருஷத்தில் 4-5 மாதம் தான் சீசன், அப்போ மட்டும் தான் ஆப்பிள் நம்ம லிஸ்ட்டில் இருக்கும், வருஷம் ஃபுல்லாக ஸ்டாக் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு சில இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்மளால் கம்ப்ளீட்டாக நான் வந்து எனி டைம் ஆர்டர் பண்ணுன்னு சொல்ல முடியல. பட் ஆன்லைன் தான். ஏன்னா இப்போ நானே வந்து 10 வருஷம் முன்னாடி நான் ஆன்லைனில் போய் காய்கறி வாங்குவேனான்னு எனக்கு சந்தேகம். தொட்டு பார்த்து வாங்கக்கூடிய டைப் தான் அர்ச்சனாவுமே. பட் இன்றைக்கி நம்மளை நம்பி நிறைய ஃபேமிலிஸ் வந்து நீங்கள் நல்ல குவாலிட்டி கொடுங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்றதெல்லாம் லேர்ன் பண்ணி இப்போ ஆன்லைனில் வந்துட்டோம். ஸோ ஆன்லைன் அண்ட் இ-காமர்ஸ் கேம் புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் குயிக் காமர்ஸ் நாங்கள் புரிஞ்சுக்கல. ஓகே. ஸோ வந்து இப்போ ஆப்பிள் இதெல்லாம் வந்து டெலிவர் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அது எப்படி வருது? பிகாஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆப்பிளெல்லாம் நார்த் ஹிமாச்சல் பிரதேஷில் தான் வந்து விளையுது. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து இங்கே எப்படி வருது? இல்லை, ஷிம்லாவில் தான் நம்ம ஆப்பிள்ஸ் வரும். ஸோ நம்ம உணவை பொறுத்த வரைக்கும் சீசனலாக இப்போ நான் வந்து திருவள்ளூரில் ஆரம்பிச்சேன்னு சொன்னேன். திருவள்ளூரில் என்னால் கேரட்ஸே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நமக்கு அங்கே கீரை, நாட்டு காய்கறி, கத்திரிக்காய், தக்காளி, இல்லை பொருளங்காய், பீர்க்கங்காய்லாம் பண்ண முடியும். பட் அங்கே கேரட்ஸே உங்களுக்கு ஊட்டி மாதிரி கூல் கிளைமேட்ஸ் தான் வரும். ஸோ ஊட்டியிலேருந்து தான் நமக்கு கேரட்ஸ் வரும். அதே மாதிரி இப்போது ஆப்பிள் வந்து ஷிம்லாவில் விலையும் தெரியும். பட் அவங்க ஆர்கானிக்காக பண்ணுறாங்கன்னு நேரில் பார்க்காம சொல்ல முடியாது. ஸோ ட்ராவல் பண்ணி போய் பார்த்த பிறகு அப்புறம் அவங்க கின்னோர்ன்ற ஒரு ஊரில் வந்து ஆர்கானிக்காக பண்ணுறாரு. அந்த ஆப்பிள் மட்டும் தான் நமக்கு வருது. அவர் கொடுக்காட்டி நான் ஆப்பிள் லிஸ்ட்டில் போட மாட்டேன். இது சீசனாகவே இருந்தாலுமே அந்த நம்பகத்தன்மையில் இருக்கிற அந்த விவசாயி கொடுத்தா மட்டும்தான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கும். அண்ட் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுளில் ஆப்பிள் எல்லாம் 8 மாதம் 9 மாதம் ஃப்ரீசரில் இருந்து தான் வருஷம் ஃபுல்லாக நமக்கு சப்ளை ஆகும். நான் சொல்கிறேன், நம்மளோட அந்த விவசாயம் அனுப்புறது 4 நாள் 5 நாளில் அவ்வளோதான். ட்ரெயினில் ஒரு 3 நாள் ட்ராவல் ஆகுறதுனால அந்த 4 நாள். ஸோ ஒரு 5 days ஓல்டு ஆப்பிள் தான் நான் டெலிவரி பண்ணுறேன். அதுதான் ஃப்ரெஷ்ஷஸ்ட்டே. நம்ம உலகத்தில் 5 நாள் ஓல்டுன்னு நான் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்கிறேன். பட் விஷயம் என்னென்னா, ஃப்ரெஷ்ஷஸ்ட் ஆப்பிள் நீங்கள் ஒரு வாரத்தில் சாப்பிடக்கூடிய ஆப்பிளே வந்து இப்போ கிடைக்கிறது இல்லை. அப்படிங்கிறப்போ அதுலேயும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து எஜுகேட் பண்ணி, ஸோ மார்க்கெட்டிங் மை ஹார்வெஸ்டர் நாங்கள் செஞ்சாலுமே எல்லாமே அவேர்னஸ் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ மை ஹார்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் தாண்டி வேறு என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது?
ஆரம்பத்தில் நாங்கள் கீரை அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆரம்பித்தோம். அப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்தது. நாட்டுக்கோழி முட்டைகள் கொண்டு வந்தோம். ஏன்னா நான் வந்து ஒரு நான்வெஜ் நிறையா சாப்பிட்றப்போ முட்டையெல்லாம் நம்பியே வாங்க முடியல. வெள்ளை ப்ரௌனு அது என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ நம்மளே ஃபார்ம் வச்சு கோழி வளர்த்து பண்ணுறோம். ஸோ எக்ஸு உண்டு, நாட்டுக்கோழி முட்டை நம்ம ட்ரஸ்டபிளாக பண்ணுறோம். அடுத்து அடல்ட்ரேஷன் ஒரு பெரிய பிரச்சனையாக பார்த்தோம். ஸோ செக்கு எண்ணெய் நம்ம கொண்டு வந்தோம். நிறைய பேருக்கு அந்த இப்போ நல்லெண்ணெயில் நம்ம கருப்பட்டி போட்டு அந்த எண்ணெய் ஆட்டினது வந்து அவ்வளோ அவ்வளோ நியூட்ரிஷன். ஸோ எண்ணெய்கள் நல்லா போகுது. ரொம்ப ரொம்ப டாப் அண்ட் பெஸ்ட்டு வந்து நம்மளோட A2 நெய். நீங்கள் நல்ல மனமாகவும் இருக்கும், அது டேஸ்ட்டு அண்ட் குழந்தைங்களுக்காக நெய் வாங்கணும்னு ஆசைப்படுற எந்த அம்மாவுமே நம்மளோட நெய் வந்து டெஃபினட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பாரம்பரிய அரிசி நான் சொன்ன மாதிரி மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவனி, தூய மல்லி, பூங்கார், இந்த அரிசிகள் எல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஏன்னா 1,10,000 வெரைட்டி ஆஃப் அரிசி ஒரு காலத்தில் இந்தியாவில் இருந்திருக்குன்னு படிக்கிறப்போ வாவ் அப்படின்னு இருந்துச்சு. பட் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ப்ரமோட் பண்ணலாமேன்னு சொல்லி ஆரம்பித்தோம். அதுலேயே நிறையா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். மதிப்பு கூட்டி இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து தோசை மிக்ஸாக மாறிடுச்சு. இந்த கருப்பு கவனி அரிசியை வந்து நம்ம வந்து ஹெல்த் மிக்ஸாக மாற்றிருக்கோம். அந்த மாதிரி மில்லட்ஸில் அவல் பண்ணியிருக்கோம். தீபாவளிக்கு வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி என்ன தோணுச்சுன்னா, ஸ்வீட்ஸ் வந்து எல்லாமே ஜங்க்னு ஆயிடுச்சு. ஸோ அதில் ஒயிட் சுகரே இல்லாமல், மைதாவே இல்லாமல், பாம் ஆயிலே இல்லாமல் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி பண்ண முடியுமா? ஸோ இன்றைக்கி பனங்கற்கண்டு மைசூர் பாக், நம்ம ராகியில் செய்கிற முறுக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ ஜாக் ஃப்ரூட்ஸ், பழாப்பழம் வந்து வேக்யூம் ஃப்ரைட் சிப்ஸ் மாதிரி பண்ணுறோம். ஸோ நிறையா ஸ்வீட்ஸ் ரேஞ்சும் வந்துட்டோம். பட் ஓவரால் எந்த பொருள் மைஹாரஸில் இருந்தாலுமே அது வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கணும், ஆர்கானிக்காக வேலை வச்ச பொருளாக இருக்கணும். ஓகே. ஸோ 200+ ப்ராடக்ட்ஸ் மேலே வந்துருச்சு இப்போ. ஓகே. ஸோ வந்து இப்போ மைஹார்வெஸ்ட் வெப்சைட் வந்து எப்படி ரன் ஆகுது? ஸோ myharvestfarms.com அப்படின்ற வெப்சைட் இருக்குது. ஸோ வெப்சைட்லேயே எல்லா ப்ராடக்ட்ஸ் என்னென்ன மைஹாரஸில் நம்ம விளைவிக்கிறோம், எந்த ஃபார்மர்ஸ்ன்ற டேட்டாலேருந்து எல்லாமே நீங்கள் படித்து பார்க்கலாம். அதில் உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இப்போ காய்கறி அப்படின்னா நீங்கள் குக்கும்பர் 2 பீஸ் வாங்குவீங்க. நீங்கள் வந்து எனக்கு எப்பயுமே நான் வந்து ஒரு பப்பாளி வாங்குவேன், எனக்கு ப்ராக்கலி இருந்துச்சுன்னா 2 பீஸ் வேணும். அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன வேணுமோ உங்கள் தேவையான குவான்டிட்டியை சூஸ் பண்ணிவிட்டு, மண்கட்டிய துவரைனா எனக்கு 1/2 கிலோ வேணும், 1 கிலோ வேணுன்ற மாதிரி எல்லாமே வந்து கிளியராக உங்களுக்கு தேவையான மாதிரி ஈஸியாக இருக்கும். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டும் இமெயிலில் வந்துடும். நாங்கள் டெலிவர் பண்ணதுக்கப்புறம் பில்லுமே உங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப்பே எல்லா கன்வீனியண்ட்டாக எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துடும். மறந்துட்டாலும் நாங்கள் ஞாபகப்படுத்துவோம் எப்போயாவது. ஸோ அந்த கன்சியூமர் கனெக்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ எல்லாமே ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் யூஸ்வலாக வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல. அப்படி இருக்கிறப்போ எப்படி வந்து கஸ்டமர்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்தீங்க நீங்கள்? ஆர்கானிக் காஸ்ட்லியாக தாங்க இருக்குது, அது வந்து ஃபேக்ட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அது விலையை வந்து 2 மடங்கு வைக்கணும். எல்லோரும் ஆர்கானிக் சொல்கிறாங்கன்றதுக்காகலாம் வைக்கல, அதுக்கான ரீசன் இருக்குது. ஸோ அந்த புரிதலை சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ நான் பிஸ்னஸ் வந்து காசு பெருசாக பிஸ்னஸ் நல்லா வரணும்னு பண்ணேன், எனக்கு காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக நான் விலையை வைக்கல. அதே மாதிரி இதுக்கு நியாய விலையை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். என்னென்னா இப்போ தக்காளி அப்படின்னா வெளியில் ஒரு விவசாயி என்ன பண்ணார்னா, நீங்கள் 10 ரூபாய்க்கு ஒரு கடையில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த விவசாயிக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னு கேட்டால் நமக்கு ₹1 ₹2 கிடச்சிருக்கும். ஆனால் யாருக்காவது 2 ரூபாயில் தக்காளி ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நமக்கு பதில் இல்லை. விவசாயிக்கே வந்து இது எனக்கு 8 ரூபா ஆச்சு 10 ரூபா ஆச்சுன்னு சொல்கிறதுக்கான அந்த கணக்கு வழக்கை யாரும் பார்க்கறது இல்லை. அது உழவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்கிறேன். அந்த பழமொழி மாதிரி தான். யாராவது உண்மையிலே அதுக்கான விலையை போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம விவசாயிகள் இயற்கை விவசாயம் பண்ணுறப்போ அவங்களுக்கு என்ன காஸ்ட் ஆகுதுன்றதுலாம் கால்குலேட் பண்ணப்போ நமக்கு வந்து என்ன புரியுதுன்னா, இப்போ வெண்டைக்காய் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ₹25 ஆகுது. 1 கிலோ வெண்டைக்காய் வந்து அவங்க அவ்வளோ வேலை உரம் தயாரித்து அறுவடை பண்ணி களை எடுத்து எல்லாம் பண்ணால் இவ்வளோ செலவாகுதுன்னா அப்புறம் எப்படி நான் போய் 10 ரூபாய்க்கு வாங்க முடியும்? ₹25 ஆகுது நம்ம கண் கூட தெரிகிறப்போ நான் அடித்து அவங்க பேசி 20 ரூபாய்க்கு கொடு 10 ரூபாய்க்கு கொடு அப்படின்னு பேசினா தான் இங்கே வந்து வெளியில் விற்கிற விலைக்கு கொடுக்க முடியும். ஸோ அவங்களுக்கு நியாயமான அந்த 25 நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக லாஜிஸ்டிக்ஸ்க்கு இவ்வளோ ஆகும், டெலிவரிக்கு இவ்வளோ ஆகுன்றதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணால் ஒரு 40 ரூபாய்க்கு வந்து நிற்கும். ஸோ இன்றைக்கி அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு டைம் ஆச்சு. ஸோ நமக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, விலை ஏற்றணுங்கிறதுக்காகலாம் சும்மா பண்ணல, இதுக்கான உழைப்பு ப்ளஸ் அது உங்களுக்கு குவாலிட்டி ப்ரீமியமாக டெஃபினட்டாக கிடைக்கும், ஹெல்த் சேஞ்சஸில் வந்து நீங்களும் பார்ப்பீங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். அந்த விலை வந்து வர்த்து மணியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறப்போ அது இருக்கணும். இப்போ நம்ம ஃபேமிலிஸ் அண்ட் கஸ்டமர்ஸ்கிட்ட கேட்குறப்பே சொல்லுவாங்க, சமைக்கிறப்போ அது நல்ல தண்ணி விடுது, காய் ஃப்ரெஷ்னஸ் வந்து ஸ்மெல்லையும் தெரியுது, டேஸ்ட்டும் எங்கள் ஊரில் சாப்பிட்ட மாதிரி உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எனக்கு வெளியே யார் வீட்டுக்காவது போனால் அவங்க காய் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, உங்கள் இது சமைச்சு பழகிட்டோம்,
வேறு எங்கேயாவது வாங்கினா பிடிக்கலன்ற மாதிரி அந்த டேஸ்ட் அண்ட் குவாலிட்டிக்காக ஒரு இது வந்து இன்னைக்கு இருக்குது. பட் விலை ஏற்றணும்னு யாரும் ஆசைப்பட்டுலாம் வைக்கலைங்க. ஆர்கானிக் கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப ஃபார்மர்ஸ் பண்ண வைக்கணும்னா இது வந்து இன்னும் நிறைய பேர் இதுக்கான டிமாண்டு கூடணும். மொபைல் ஃபோன் வந்த புதுசில் காஸ்ட்லியாக இருந்துச்சு, இன்றைக்கி சீப்பாக நம்ம கிடைக்குது இல்லையா? ஏன்னா நம்ம நிறைய பேர் தேவைகள் ஜாஸ்தி ஆகிடுச்சு, நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சப்போ சப்ளை செயின் எல்லாமே சிம்பிளிஃபை ஆகிடும். ஸோ வால்யூம்ஸ் நிறைய வந்தது அப்படின்னா ஆர்கானிக் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இப்போ இல்லதை விட கம்மியாக வரும், இன்னும் நிறைய பேர் வாங்கி சாப்பிட முடியும். அண்ட் ஃபைனலி வந்து நீங்கள் இப்போது டெலிவர் பண்ணுறீங்கல்ல, அந்த ப்ராசஸ் வந்து எப்படி பிளான் பண்ணுறீங்க? ஏன்னா நான் கீழே பார்த்தப்போ எனக்கு நீங்கள் ஒன்று சொன்னீங்க, லைக் ரோட் மேப் போட்டு அவர் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாரு, டெலிவரி அந்த செயின்ஸ். ஸோ அது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறீங்க பிஸ்னஸ் அப்படி? நாங்கள் வந்து ஃபார்ம் டு ஹோம். ஸோ கண்டிப்பாக ஒரு ஜேர்னி வந்து ஒரு ஃபுட்டு ஃபார்மல் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அது கஸ்டமர் வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்டையர் டிரான்ஸ்பரன்சி, நமக்கு எது எங்கே எப்போ வருது, அது எப்போ டெலிவரி பண்ணணுன்றதெல்லாம் ரூட் பிளான் பண்ணுவோம். ஸோ இப்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ட்வைஸ் அ வீக் டெலிவரி பண்ணுறோங்க. சென்னையில் நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அடையாரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மை ஹார்வெஸ்டோட டெலிவரி டேஸ். ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே நாங்கள் வந்து 2 days முன்னாடியே உங்களுக்கு வந்து ஆர்டரிங் அந்த ஓப்பன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை காலையில் வரைக்குமே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அன்றைக்கி சாயங்காலம் வந்துடும். ஸோ நீங்கள் எங்களுக்கு என்ன ஆகுனா நாங்கள் இந்த ரூட்டெல்லாம் இந்த அண்ணா போவாங்கன்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு பைக்ஸோ இல்லாட்டி ஆட்டோஸோ வச்சு தான் டெலிவரி பண்ணிருக்கோம். ஸோ யூஸ்வலாக காலையில் பறித்து எல்லாமே மதியம் தான் நமக்கு வந்து சேரும். கீரையெல்லாம் அன்றைக்கி மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக பறிக்கணும்னு சொன்னால் ஒரு 12-12:30 நமக்கு எல்லா ப்ரொடியூஸும் வந்து ஃபார்ம்லேருந்து வந்துடும். ஸோ டெலிவரி வந்து ஈவினிங் பண்ணுவோம். ஸோ ஆர்டர் பண்ணுறது எப்பயுமே ஈவினிங்ஸ் வந்து மை ஹார்வெஸ்டோட டெலிவரி இருக்கும். பட் வந்து கடைசியாக ஒரு விஷயம் கேட்குறேன், என்ன ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை மீறி ஓகே கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்துட மாட்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? மை ஹார்வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராஃபிட் நீங்கள் பார்க்க முடியுதா இப்போ விவசாயத்தில் இறங்குறப்போ? இல்லை, இது ப்ராஃபிட்டபுளாக பண்ணாடி இதை பண்ணுறதுக்கு யூஸே இல்லைங்க. ஆக்சுவலாக இது இது வந்து ஃபார் ப்ராஃபிட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் மை ஹார்வெஸ்ட். ஸோ இதை என்ஜிஓவாக நம்ம பண்ணுற மாதிரிலாம் பண்ணால் இது வந்து வேறு அப்ரோச். இது கண்டிப்பான ஒரு பிராண்ட். இப்போ நம்ம காம்படிஷன் பேசுகிறப்பே நம்ம பிக் பாஸ்கெட் ஜெப்டோலேருந்து அந்த மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி தான் இதை வந்து அப்ரோச் பண்ணோம். ஏன்னா எக்கனாமிக்கலாக சென்ஸ் இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல கிவ் அப் பண்ணிடுறோம். நம்மளை நம்பி இருக்கிற இத்தனை விவசாயிகளோ இத்தனை கஸ்டமர்ஸோ அடிபடுவாங்க. ஸோ இது வந்து யூனிட் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸில் வந்து யூனிட் எக்கனாமிக்ஸ் ஒர்க் ஆகலைன்னா கம்பெனி வந்து பண்ணுறது யூஸ் இல்லை. ஸோ இன்றைக்கி யூனிட் எக்கனாமிக்ஸ் எது பண்ணால் கரெக்டாக இருக்குன்றது பார்த்து மானிட்டர் பண்ணி ஸ்டாலின் அண்ட் டீம் நாங்கள் எல்லாருமே மானிட்டர் பண்ணுறோம். ஸோ நிறையா வேஸ்ட் தண்டை செலவு. இப்போ எங்கள் ஆஃபீஸ்லாம் யாரும் ஃபேன்சியாலாம் நம்ம வச்சுருக்க மாட்டோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே பேசிக்காக தான் இருக்கும். ரொம்ப பயங்கர செலவுகளோ இல்லாமல் எங்கெல்லாம் நம்ம காஸ்ட் கட்டிங் ஃப்ரூகலாக இருக்க முடியும். ஃப்ரூகலாக வேலுமணி சார் டைரோகேட் அவர் பேசினா சொல்லுவார், இதெல்லாம் அவசியம் பண்ணுறேன், இது இவ்வளோ தான் எனக்கு தேவைன்னா அதில் எவ்வளோ என்னால் முடியுதோ நான் பண்ணுவேன்ற மாதிரி நம்ம ஃப்ரூகல் அப்ரோச்சில் நிறையா காஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். நிறையா இது ரீயூஸ் பண்ணுறோம். இப்போது நம்மளோட இதில் வேஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ கிளாத் பேக் டெலிவரி பண்ணுறது தான் கஸ்டமர்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து மினிமலிஸ்டிக் சஸ்டெயினபிளாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுமோன்னு பண்ணுறதுனால ப்ராஃபிட்டபிளாகவும் பண்ண முடியுது. ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, இன்றைக்கி நான் சொன்ன டிஸ்கனெக்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, குழந்தைங்களுக்கும் நமக்குமே வந்து ஃபுட் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஸோ நாங்கள் ஆரம்பத்தில் எனக்கு தெளிவாக இருந்தோம், நீங்கள் ஃபார்முக்கெலாம் வந்து பார்க்கலாம் அண்ட் நாங்களும் நிறைய ஸ்கூல்ஸில் போய் இதை பற்றிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில பேருக்கு இன்னும் தொட்டாச்சினிங்கனாலே வந்து ஓ இப்படி ஒரு பிளான்ட் இருக்கா, அப்புறம் இந்த இதுக்கு விதை எங்கே இருக்குது, இப்போ கேரட்டுக்கு எங்கே விதை இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக பார்க்கணும். குழந்தைங்க ஃபுட்டு மெடிசன் உணவே மருந்து அப்படின்னு பார்க்கணுன்னா அவங்க அது கூட இன்டராக்ட் பண்ணணும்லாம் யோசிச்சப்போ ஃப்யூச்சர் சேஞ்சு கிட்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக நிறையா ஃபார்ம் விசிட்ஸ் பண்ணுறோம். அப்புறம் ஒர்க் ஷாப்லாம் கண்டக்ட் பண்ணுறோம். எப்பயாவது கிச்சன் கார்டனிங் க்ரோயர் ஓன் தக்காளி இந்த மாதிரிலாமும் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பண்ணுறப்போ ஃபேமிலிஸ் இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்க குழந்தைங்க வந்து நீ சாப்பிடு அப்போ தான் உனக்கு மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் இந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாத, இது வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லி இந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் திரும்ப கொண்டு வரும். ஸோ இதுதான் வந்து நான் பார்க்குற திருப்திகரமான விஷயம். ஸோ சும்மா நாங்கள் காய்கறி டெலிவரி பண்ணுற கம்பெனி கிடையாது, வி ஆர் பியாண்ட் தட். ஃப்யூச்சர் சேஞ்சு நம்ம எல்லோரும் சேர்ந்து சின்ன சின்ன வழியில் பிஹேவியர் சேஞ்ச் பண்ணுறோம். இது மூலயமா நம்ம ஃபுட் சாய்ஸ் வந்து ஃபார்மர்ஸோட லைஃப்பை மாற்ற முடியும். ஸோ அதுதான் மை ஹார்வெஸ்டோட நோக்கம். ஒரு ஹாப்பியரான ஃபார்மர், ஹெல்த்தியரான ஃபேமிலி அண்ட் சஸ்டைனபிள் ஃபியூச்சர், அதுதான் மை ஹார்வெஸ்டோட கோல். ஓகே, ஸோ வந்து மை ஹார்வெஸ்ட் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற மொத்த ஜேர்னியும் வந்து அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி.